முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் என்றால் என்ன? இந்த திட்டத்தில் பயனடைய என்ன செய்ய வேண்டும்? மேலும் இந்த திட்டத்திற்கு எப்படி நாம் விண்ணப்பிப்பது உட்பட அனைத்து தகவலையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் வரை சிகிச்சை பெற முடியும். மிக தீவிரமான நோய்க்கு சிகிச்சை எடுக்கும் போது தனியார் மருத்துவமனையில் 5 லட்சம் வரை சிகிச்சை பெறலாம். அதுவும் எல்லா தனியார் மருத்துவமனையும் கிடையாது. இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்ற தனியார் மருத்துவமனையில் ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் வரை சிகிச்சை பெறலாங்க. இந்த சிகிச்சைக்கு முற்றிலும் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையுமே தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும். அதாவது 5 லட்சத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து கட்டணத்தையும் தமிழக அரசே செலுத்தும் என்பதால் இந்த மருத்துவ திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அக்டோபர் 17ஆம் தேதி திருச்சி மாவட்ட கலெக்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தொகுப்பு தான். திருச்சி மாவட்டத்தில் PMJAY முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 9,55,565 பயனாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்த பயனாளிகள் EKYC செய்து அவர்களுடைய பதிவை உறுதி செய்து கொள்ளலாங்க. உறுதி செய்து கொள்வதன் மூலம் தமிழக அரசின் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு இந்த அட்டையின் மூலம் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி பதிவு செய்து பயன்பெறுவது என்றால், அருகாமையில் உள்ள சேவை மையங்கள், பொது சேவை மையங்கள், CSC பொது சேவை மையங்களை அணுகலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண். பதிவு செய்யும் போது இந்த மொபைல் எண்ணுக்கு OTP வருங்க. அதை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை உறுதி செய்யலாம். மேலும் குடும்ப அட்டையும் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் இல்லை அப்படிங்கிறவங்க ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டிய மொபைல் எண்ணை தலைமை தபால் அலுவலகத்தின் மூலம் மாற்றிக்கொள்ளலாங்க. மாற்றிக்கொண்டதற்கு பிறகு இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம். மேலும் இந்த திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் தனிநபர் சிகிச்சைக்கா அல்லது ஒரு குடும்பத்திற்கா என்று கேட்டால், ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் வரை சிகிச்சை பெற முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க.